வணக்கம். அனுமனின் அருளை பெற ஸ்ரீராமநாமம் சொன்னாலே போதும். ஆனால் ராமரின் அருளுடன் அனுமனின் அருள் மற்றும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற மிக சக்தி வாய்ந்த பாடலாக கருதப்படுவது அனுமன் சாலிசா. தமிழில் எப்படி சுந்தரகாண்டமோ அதே போல் வடமொழியில் மிகவும் புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த பாடல் அனுமன் சாலிசா. அனுமன் சாலிசாவை முறையாக எவர் ஒருவர் உச்சரித்தாலும் அவர்களுக்கு அனுமனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். துன்பம், பயம், ஆபத்து எதுவும் அவர்களை நெருங்காது. அனுமன் சாலிசா பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அது உருவான வரலாறு பலருக்கும் தெரிந்திருக்காது. அதை தெரிந்து கொண்டு அனுமன் சாலிசாவை படிக்கும்போது கூடுதல் பலன் கிடைக்கும். ராமசரிதமானஸ் என்று ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதியவர் மிக தீவிரமான ஸ்ரீராம பக்தரான துளசிதாசர். இவரது இயற்பெயர் ராம்போலா. இவரது காலம் 16ஆம் நூற்றாண்டு. துளசிதாசர் ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதியதற்கு காரணம் கம்பர் தமிழில் பாடிய கம்பராமாயணமே ஆகும். துளசிதாசர் ஒருமுறை ராமேஸ்வரம் வந்தார். ஸ்ரீராமபிரானின் அருளாலும் ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயரின் அருளாலும் அங்கே அவருக்கு கம்ப ராமாயணத்தை கேட்கும் பேர் கிடைத்தது. கம்ப ராமாயணத்தின் கவிநயத்தில் திளைத்த சிறந்த ஸ்ரீராம பக்தரான துளசிதாசர் மிகவும் பக்திமயமாக ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதினார். அதுவே ராமசரிதமானஸ் என்ற ஸ்ரீராம காவியமாகும். முகலாய மன்னர் அக்பர் ஒருமுறை துளசிதாசரின் ஸ்ரீராம பக்தியும் அவர் ராமாயணம் எழுதும்போது ஆஞ்சநேயரே அருகிலிருந்து உதவிய பல கதைகளையும் கேள்விப்பட்டு மிகவும் அதிசயமுற்றார். எனவே துளசிதாசரை சந்திக்க விரும்பி அவரை தனது அரசவைக்கு அழைத்தார் மன்னர் அக்பர். துளசிதாசரே, நீர் பெரிய ராமபக்தர் என்று எல்லோரும் கூறுகிறார்களே, நீங்கள் பல அதிசயங்களை செய்தவராமே, என் முன்னால் ஏதேனும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள். அப்படியானால் உங்களது ராமபக்தியை நானும் அறிந்து கொள்வேன் என்றாராம். அதற்கு துளசிதாசர், நான் மாயாஜாலங்களை செய்யும் செப்படி வித்தைக்காரன் அல்ல, தீவிர ஸ்ரீராம பக்தன், அவ்வளவே என்றார். உடனே அக்பர் கோபமுற்று, மன்னன் கூறியதை அவமதித்த முதல் மனிதர் நீ, என்னையே அவமதிக்க உமக்கு எத்தனை ஆணவம் என்று கோபப்பட்ட அவர் துளசிதாசரை பாதாள சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். துளசிதாசர், எல்லாம் என் ராமனின் சித்தம். என்னுடன் சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமபிரான் ஆஞ்சநேயருடன் எப்பொழுதும் உடனிருக்க எனக்கென்ன பயம் என்றவாறே கலங்காமல் சிறை சென்றார். முகலாய மன்னனை, எமது ஸ்ரீராமபிரானின் வல்லமையும் கருணையும் ஆஞ்சநேயரின் வல்லமையும் நீரே புரிந்து கொள்வீர் என்று மனதில் நினைத்தவாறே சிறைக்கு சென்ற துளசிதாசர் அங்கே ஸ்ரீராம தொண்டரான ஆஞ்சநேயரை நினைத்து துதிக்க ஆரம்பித்தார். ஆஞ்சநேயர் மீது ஒரு போற்றி பாடல் ஹனுமான் சாலிசா இயற்றி, ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயரே, ஸ்ரீராம பக்தனுக்கு ஒரு இடையூறு வரலாமா என்று மனதினுள்ளேயே ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரும் துதித்து வந்தார் துளசிதாஸ். வீர ஹனுமாரின் வல்லமையை பக்தியின் கண்ணீர் மல்க 40 பாடல்களை ஏற்றி துளசிதாசர் பாடி முடித்தார். சிறையில் இருந்த சீதையை விடுவிக்க முழுமுதற் காரணமாய் இந்த அஞ்சனை மைதன் தன்னையும் விடுவிப்பான் என்று அவர் திடமாக நம்பினார். ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் இதயபூர்வமாய் அனுமனை அனுபவித்து நிகழ்ந்த தாசரிடமிருந்து சமயம் ஒரு நாளுக்கு ஒரு பாடலாக அனுமனின் பிரபாவம் வெளிப்படலாயிற்று. அவர் தனது குருநாதராய சுவாமி நரஹரிதாஸை முன்னிட்டு கொண்ட அனுமனின் பிரபாவங்களை மெல்ல நினைவுகூர ஆரம்பித்தார். சத்குரு திருவடிகள் சித்தம் செய்யுமே, சீதாபதி அருள் விஷேமங்கள் சேர்ந்திடுமே, அறிவில் குறையுடையேன் அண்டினேன் உன் சரணம் அஞ்சனை திருக்குமரா அபயம் அளித்திடவா என்று ஆரம்பித்து அந்த 40 பாடல்களையும் பாடினார். ராம லக்ஷ்மண ஜானகி நாமத்திற்கு அருள்வான் மாருதி. நாட்கள் நகர பாடல்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போனது. தாசரின் சிறைவாசம் 40 நாட்கள் நெருங்கிய தினம் அன்றோடு தனது அனுமன் துதியை பூர்த்தி செய்ய நிச்சயித்த தாசர் கண்ணீர் பெருக தமது எண்ணங்களை வெளியிடத் தொடங்கினார். உன்னை வணங்கியே ராமனைச் சேரலாம், உந்தன் அருளிலே வெவ்வினை மாய்க்கலாம். உன்னை வணங்கவும் அனைத்தும் கிட்டுமே, பின்னொரு தெய்வமும் பேணும் கட்டமே. உன்னை எண்ணவும் உருகலி உருகுமே, என்னை அகலுமே எல்லா துயருமே என்று வெளிநீர் புஷ்பங்களை சமர்ப்பித்து அனுமனை குறித்த தமது 40 நாளில் பிரார்த்தனை தாசர் நிறைவு செய்த அன்று யாருமே எதிர்பார்த்திராத ஒரு பேரதிசயம். தாசரை தனது அரண்மனைக்கு அருகில் இருந்த சிறைச்சாலை அடைத்து வைத்திருந்த அக்பர் தனது அச்சுறுத்தல்களால் தாசர் மனம் மாறிவிட்டாரா என்றறிய தினம் ஒருமுறை இந்த சிறைச்சாலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அன்றைய தினமும் அப்படித்தான் தன் அரண்மனையை விட்டு கிளம்பியவன் கண்களில் அரண்மனையின் தலைவாயில் கிட்டத்தட்ட 10-15 வானரங்கள் வரிசையாக அமர்ந்து கொண்டிருப்பது தென்பட்டது. இது என்ன விசித்திரம், ஒரே சமயத்தில் இத்தனை வானரங்களா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டே பல்லக்கு ஏறினான் அக்பர். ஆனால் அதை காட்டிலும் ஆச்சரியங்கள் காத்திருப்பதை அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை.
செல்லும் வழியிலெல்லாம் வானரங்கள் கூட்டம் கூட்டமாய் கடை வீதிகளிலும் வீடுகள் மற்றும் மாளிகைகள் மீதும் தெரிவதையும் அவை மக்களுக்கு பல விதங்களில் இடையூறு செய்து அவர்களை அலற விடுவதையும் அவன் சற்று கலக்கத்துடன் பார்த்தான். 1 2 என்றால் சமாளித்து விடலாம், இப்படி படையாக வந்திறங்கினால் என்ன செய்வது? இவற்றால் எனக்கும் ஏதேனும் இடையூறு உண்டாகலாம் என்று எண்ணியவன் சிறைச்சாலைக்கு செல்லாமலே அவசரமாக பாதி வழியிலே தனது அரண்மனைக்கு இதற்குள் அரண்மனைக்குள்ளும் வானரப்படை பூந்து அட்டகாசம் செய்ய ஆரம்பித்திருந்தது. சிப்பந்திகள் மட்டுமின்றி காவல்காரர்கள் பயந்து ஓடுவதை பார்த்தான் பாதுஷா. இதென்ன விபரீதம், இதை எப்படி சமாளிப்பது? தீரோடு இருந்தவிடம் தூதுவர்கள் ஓடி வந்தார்கள். அரசே, குரங்குடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை, ஏதாவது செய்யுங்களை காப்பாற்றுங்கள் என்று பீதியில் உறைந்து போய் இறைஞ்சி நின்றவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் திகைத்து நின்றான் பாதுஷா. எதேச்சியாக அந்த நேரம் அக்பரின் மதகுரு அவனை தேடி வரவும் அவன் அவரை சரணடைந்து தன்னையும் தன் மக்களையும் இந்த இக்கட்டிலிருந்து எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சற்று நேரம் கண்மூடி யோசித்த அக்பரின் மதகுரு அவனை பார்த்து, பாதுஷா, சமீப காலத்தில் குற்றமே செய்யாத யாரோ ஒருவருக்கு உன் அதிகார பலத்தை காட்டி நீ பெரும் தீங்கு இழைத்திருப்பதாக தெரிகிறது. சொல், என்ன செய்தாய் என்று தனது குருவிடம் மறைக்க முடியாமல் தான் துறவி ஒருவரை சிறையில் அடைத்திருப்பதாக அக்பர் கூறவும் அவர் அவனை ஆச்சரியத்துடன் ஏறிட்டார். துறவியா சிறையில் அடைத்தார்? யார் அந்த துறவி? அவர் உனக்கு என்ன தீங்கு இழைத்தார்? எதையும் மறைக்காமல் என்று சொல்லி என்று குரு கேட்கவும் அக்பர் நடந்ததை எல்லாம் ஒளிமுறையில்லாமல் தன் குருவிடம் ஒப்புவித்தான். அவ்வளவில் குரு அதிர்ந்து போனார். என்ன, கோஸ்வாமி துளசிதாசரையா நீ சிறையில் அடைத்தாய்? உன்னுடைய விபரீத புத்திதான் இத்தனை அனர்த்தங்களுக்கும் காரணம். தாசரி பெரிய ராமபக்தர் என்று நான் அறிவேன். தனது பக்தனை நீ சிறையில் அடைத்ததால் அவரது கடவுளான ராமன் உன்னை தண்டிப்பதற்காக தனது படைகளை ஏவி இருக்கிறான். போ, இப்பொழுதே சென்று அவரிடம் மன்னிப்பு கேள் என்று பாதுஷாவை சிறைக்கு துரத்தினார் மதகுரு. பயந்து போன அக்பரும் உடனே துளசிதாசரை விடுவித்து அவரிடம் தனது வருத்தத்தையும் தெரிவித்தாராம். மறுகணமே வானரப்படைகள் மாயமாய் மறைந்தன. பேரதிசயத்துடன் கண்களில் கண்ணீர் மல்க வானரங்கள் மறைவதை பார்த்து கொண்டே இருந்தனர் அக்பரும் படை வீரர்களும். நடந்ததை அறிந்த துளசிதாசரும் பக்தி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் வர ஸ்ரீராமபிரானையும் ஆஞ்சநேயரையும் கீழே விழுந்து வணங்கியிருந்தார். ஸ்ரீராமரை வழிபட்டால் அவர் அற்புதங்களை செய்வார், நான் வெறும் பக்தன்தான் என்று கூறிய துளசிதாசர் மன்னருக்கு நன்றி தெரிவித்தார். அக்பரும் துளசிதாசரை வணங்கி தனது தேரிலேயே அவரை வழியனுப்பி ஸ்ரீ துளசிதாசர் சிறையில் இருந்தபோது பாடிய ஸ்ரீராமபிரான் போற்றி பாடல்கள்தான் ஸ்ரீ ஹனுமன் சாலிசாகும். இதை தினமும் பாராயணம் செய்து துதித்து வந்தால் துன்பங்கள் நீங்கும், நன்மைகள் தேடி வரும். இந்த ஹனுமன் சாலிசா மந்திரத்தை வீட்டிலோ கோயிலிலோ தூய்மையான இடத்தில் ஸ்ரீராமபிரான் ஆஞ்சநேயர் படங்கள் சிலைகளுக்கு முன்னமர்ந்து நாம் பாராயணம் செய்யலாம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்வது சிறந்தது. ஸ்ரீராமரையும் ஹனுமனையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். ஹனுமன் சாலிசாவை தொடர்ந்து உச்சரிப்பதால் தூய பக்தி பெருகும், சனி பகவானின் கெடுபலன்கள் நீங்கும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த ஹனுமன் சாலிசாவுடைய பெருமைகளை அறிந்து அதை தினமும் படித்து நம் வாழ்வில் வளம் பெறலாம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.